Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அமைந்துள்ளது வெங்கடேஸ்வரபுரம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராகவன், அன்னலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர். மகள் அன்னலட்சுமிக்கு திருமணமான நிலையில் கழுகுமலையில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். 17 வயதான இளைய மகன் குறுக்குச்சாலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகவன் உடல்நலம் சரியில்லாமல் இருந்துவிட்ட நிலையில் ஜெயலட்சுமி கூலி வேலை செய்து தனது மகனை வளர்த்து வந்துள்ளார். சில மாதங்களாகவே ஜெயலட்சுமியின் மகன் பள்ளியில் யாரிடமும் சரிவர பேசாமல் தனிமையிலேயே இருந்து வந்துள்ளார். காரணம், அந்த சிறுவனுக்கு பெண்மை உணர்வு அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 15ஆம் தேதி ஜெயலட்சுமி தனது உறவினர்களுடன் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் மகன் மட்டும் தனிமையில் இருந்துள்ளார். அன்றைய தினம் பெண் வேடம் அணிந்து கொண்ட சிறுவன் அதனை போட்டோ எடுத்து தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆக வைத்துள்ளார். இதை பார்த்த அக்கா அன்னலட்சுமி தம்பியை செல்போனில் தொடர்பு கொண்டு கோபமாக திட்டியதுடன் அந்த ஸ்டேட்டஸை நீக்குமாறு கூறியிருக்கிறார். இதனால் சோகமடைந்த சிறுவன் செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார். அன்னலட்சுமி மீண்டும் தனது தம்பியை தொடர்பு கொண்டபோது அவர் செல்போனை எடுக்கவில்லை. இதனால் பதற்றமடைந்தவர் கிராமத்தில் உள்ள உறவினர்களிடம் விவரத்தை எடுத்துச் சொல்லி வீட்டிற்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் உறவினர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்தது. இதனால் அவர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது அந்த சிறுவன் பெண் வேடம் அணிந்திருந்தபடி மற்றொரு சேலையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதை பார்த்த நொடியில் நடுங்கி போன உறவினர்கள் அலறி துடித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த புதியம்புதூர் போலீசார் உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் பெண் வேடமிட்டு ஸ்டேட்டஸ் பதிவிட்டதை அக்கா கண்டித்ததால் மனமுடைந்து இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.